கௌதம் மேனன் ஒருத்தர் இருக்கார், ஃபிலிம் டைரக்டர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட பழைய படம் ஒன்று இருக்குது, காக்க காக்க, சூர்யா நடித்தது. அந்த படத்தோட டைட்டில் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு லைன் ஃப்ளாஷ் ஆகும். என்ன அப்படின்னா, என் எபிசோட் என்ன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைஃப் அப்படின்னு. இத்தனை வருஷத்துக்கு கழித்து அதை ரீகால் பண்ணும்போது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல, எல்லாமே எபிசோட் தான்ல அப்படின்னு. ஸோ நம்ம காலேஜ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வி வுட் ஹவ் தாட் லைக் இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஜேர்னி. இப்படியே தான் போகும்போது ஜாலியாக இருக்க போகிறோம். காலையில் எந்திரிக்க, குளிக்க, சாப்பிட, கிளாஸுக்கு போக, திரும்ப வர, விளையாட, ஜாலியாக இருக்கிற மூமெண்ட் தான் இருந்துக்கிட்டே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன்லேயே இருந்திருப்போம். அந்த காலேஜ் முடிக்கிற டைமில் தான் வி வுட் ரியலைஸ் லைக், ஓகே, இது தாண்டி வெளியில் போகணுமா, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, வெளியில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து அந்த எண்டிங்கில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்புறமா காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு ரேண்டம் டேயில் வந்து நம்ம அதை திரும்பி பார்த்தோம்னா அப்போ தான் தெரியும் அது எவ்வளோ கம்மியான டைமு. ஜஸ்ட்டு 4 இயர்ஸ் தான், ஜஸ்ட்டு 3 இயர்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக ஃபீல் ஆகும். ஆனால் அந்த டைமுக்குள்ளே இருக்கும்போது, காலேஜுக்குள்ளே இருக்கும்போது வி தாட் லைக் இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மையில் நம்ம இருந்திருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து 2 விஷயந்தான். ஒன்று பாஸ்ட்டை பற்றினது, இன்னொன்று ஃப்யூச்சரை பற்றினது. இந்த ஃப்யூச்சரை பற்றின விஷயம் வந்து நம்மளை பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அது எல்லாமே ட்ரீம்ஸு, எக்ஸ்பெக்டேஷன்ஸை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ அது நமக்கு நடந்தால் சந்தோஷம், நடக்கலைனாலும் வி ஆர் ஓகே வித் வாட் இஸ் ஹேப்பனிங். நமக்கு அதை பற்றி அதை ஹேண்டில் பண்ண தெரியும். ஏன்னா நமக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும், ஒரு ஃபேமிலி, ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு ப்ரொஃபஷன், என்னமோ ஒன்று போயிட்டு நம்மளை கொண்டு போய்டும் ஃப்யூச்சர் நோக்கி. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பாஸ்டில் நடக்கிற சின்ன சின்ன ஹார்ட் மொமெண்ட்ஸ் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த பாஸ்டில் அந்த ஒரு இம்பேக்ட்ஃபுல் இன்சிடெண்ட் நடக்கும்போது நமக்கு அது தெரியாது. பட் அது நம்ம சரியாக அதை ஹேண்டில் பண்ணல, இல்லைன்னா அப்படி நம்மளை கஷ்டப்படுத்தின அக்கேஷனுக்கோ, இல்லை அப்படி கஷ்டப்படுத்தின ஈவெண்ட்டுக்கோ, மேபி நம்மளை கஷ்டப்படுத்தின மனுஷங்களுக்கோ சரியான ரெஸ்பான்ஸ் நம்ம அந்த டைமில் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, அந்த ரெக்ரெட்டும் அந்த ஆதங்கமும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் வளர வளர அந்த ரெக்ரெட்டும் நம்மளோட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஏஜ் ஆகி போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வரும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரெக்ரெட்டெல்லாம் பயங்கர பூதமாக வந்து நமக்குள்ளே வந்து நம்மளை ஆக்குபை பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு எப்போ ரியலைஸ் ஆகும் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டிருப்போம், பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்ருப்போம், பர்ஸ்ட் ஆகிட்ருப்போம். நமக்கு எதுக்கு இப்போ இந்த விஷயத்துக்கு போய் இப்படி டென்ஷன் ஆனோம் அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா வி வுட் see that. ஆமாம், எனக்கு இன்னும் அந்த பிரச்சனையில் நடந்தது என்னால் ஓவர் கம் பண்ண முடியல, அது இன்னும் என் மனசை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இன்னும் அந்த விஷயத்து மேலே, அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே கோவம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பதிலையோ இல்லை ஒரு 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 ரெஸ்பான்ஸையோ என்னால் வந்து கொடுக்க முடியல. பட் அது என்னை இன்னும் வந்து என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் கண்ட நேரத்துக்கு எதுக்கோலாம் நான் வந்து டென்ஷன் ஆகிறேன். திடீர்னு சைலண்ட் ஜோனுக்கு போயிடுறேன், திடீர்னு வந்து பிரேக் ஆகி ரொம்ப அழுகிறேன், திடீர்னு வந்து எல்லா கர்மத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு காணாமல் போயிடுறேன். அந்த மாதிரியான சம்பவம்லாம் அப்போ தான் நமக்கு ஞாபகப்படுத்தும் அந்த பழைய இம்பேக்டை பற்றி. அப்போது அந்த மாதிரி இந்த பாஸ்ட் இஷ்யூ, பாஸ்ட் ட்ராமாலாம் இருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய யோசனை சொல்லுவாங்க. யோகா பண்ணுங்கள், டெய்லி ஜாகிங் போங்க, உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க, மெடிக்கேஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து ஒஸ்ட்டு கேஸ் வந்து கவுன்சிலிங் போங்க, யூ ரியலி நீட் அன் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நமக்கு அந்த 35க்கு அப்புறமா இருக்கிற அந்த ஒரு லைஃப் சினாரியோ, அந்த ரொட்டீன் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு நடுவில் இதுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இதுக்குன்னு ஒரு டைமை வந்து நம்மளால் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அதுக்கான பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நடக்கிற எல்லாத்தையுமே வந்து எபிசோட்ஸாக பார்க்குறோம். ஸோ ஒரு எபிசோடு ஆரம்பிக்குதுன்னா அந்த எபிசோட் முடிஞ்சே தீரும். அந்த எபிசோடு த்ரூ அவுட்டாக வந்து சந்தோஷமாகவே இருக்காது, ஃபுல்லாக அழுகையாகவே இருக்காது. அப்படி இருந்தாலும் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எண்டிங். ஸோ அப்போது லைஃப்பை வந்து வெறுமனே இப்படி எபிசோடை மட்டும் பார்த்தா போதுமா, நமக்கு வந்து அந்த பாஸ்ட்லேருந்து ரெக்கவரி கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி எபிசோடை பார்க்கும்போது கூட இன்னொரு எலிமெண்ட் நம்மளோட சேர்ந்து வரும், அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அது என்ன அப்படின்னா,
we are having our own control of those episodes. நமக்கு பாஸ்டில் நடந்த எல்லா சம்பவத்து மேலேயும் நமக்கு தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. விச் மீன்ஸ் எதை நாம் வந்து கரண்ட்டுக்கு அலோவ் பண்ணணும், எதை நம்ம கரண்ட்டில் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு உதாரணம் என்னென்னா, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது ஒரு விஷயம் நடந்தது. அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே நியூக்ளியர் பாம்பு போடுறதா டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போது வந்து அந்த இன்சார்ஜ், அந்த வார் ஃபீல்டில் இருக்கிற வார் ஃபீல்டுக்கான அட்டார்னி ஜென்ரல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவர்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் கொடுக்குறாங்க. சார் இதெல்லாம் தான் சார் ப்ராஸ்பெக்டிவ் 10 cities ஆஃப் ஜப்பான், நீங்கள் சூஸ் பண்ணுற 2 பிளேஸ் மேலே we will bomb அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன சிட்டிஸ் மேலே பாம்பு பண்ணாங்க அப்படின்னு, ஹிரோஷிமா, நாகசாகி. ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து டாப் ப்ரியாரிட்டியில் வந்து கியோட்டோ அப்படிங்கிற ஒரு சிட்டி இருந்தது. அவர் அந்த லிஸ்ட்டில் அந்த சிட்டி பேரை பார்த்தோன்னே பயங்கர ஷாக். இல்லை இந்த 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 சிட்டி வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை உடனே ரிமூவ் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா, அவரோட மேரேஜ் முடிச்சுட்டு ஹனிமூனுக்கு ஜப்பானில் அந்த கியோட்டோ சிட்டிக்கு தான் போயிருந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த சிட்டியோட கல்ச்சரும் அந்த சிட்டியோட லேண்ட்ஸ்கேப்பும் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சி போயிருந்திருக்கு. ஸோ அதனால் ஹி டிசைடட், நம்மளோட பாஸ்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அந்த எபிசோடை வந்து நம்ம வந்து ஒரு ரெக்ரெட்டாக மாற்ற வேண்டாம். ஸோ லெட் இட் பி அஸ் இட் இஸ், அது சந்தோஷமான ஒரு எபிசோடாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்து எடுத்துருவார். சேம் வே நம்மளோட பாஸ்ட் எபிசோட்ஸ் மேலே நமக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ we have control our own past episodes. ஸோ இது வந்து நமக்கு பயங்கரமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நாம் நம்ப வேண்டியது வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே நடக்கிற எல்லாமே எபிசோட்ஸ் தான்.